ஒரு ஊர்ல தான் பொண்டாட்டிய வெறுக்கிற ஒரு ஆளு அந்த ஊர் பெரியவர்கிட்ட போய் சந்தேகத்தை கேக்குறாரு. பெரியவரு, நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்திலேயே என் பொண்டாட்டி தான் எனக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சா. அப்புறம் எனக்கு கல்யாணம் நடக்கும்போது அவளும் அழகா தெரிஞ்சா. ஆனா அவளுக்கு முன்னாடி மத்த பொண்ணுங்களும் எனக்கு அழகா தெரிஞ்சாங்க. ஆனா இப்ப கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களும் பிறந்துருச்சு. இப்ப எனக்கு அவளை தவிர மத்த எல்லா பொண்ணுங்களும் அழகா தெரியறாங்க. இதனாலேயே எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. அவளை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. அவ கூட எப்பவுமே இதனாலேயே நான் சண்டை போடுறேன். இது கேட்டு அந்த பெரியவர் சொல்றாரு, தம்பி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா. மனுஷனுடைய புத்தி இதுதான். ஒரு வேலை இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் நீ அழகா இருக்காங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டனா ஒரு காலகட்டத்துல இவங்க எல்லாருமே உனக்கு போர் அடிச்சு போய் தெருல சுத்துற தெரு பொட்ட நாய்ங்க உன் கண்ணுக்கு அழகா தெரிவாங்க. மனுஷனுடைய ஆசைக்கு எல்லையே இல்ல. இப்ப அந்த பெரியவர் மறுபடியும் பொண்டாட்டியா நீ அழகா பார்க்க விரும்புறியான்னு அந்த ஆம்பளை கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அந்த ஆம்பளை ஆமான்னு தலையாட்டுறான். இப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, நீ ரோட்ல நடந்து போவ, அங்க பொண்ணை பாப்ப, ஆபீஸ் போவ, அங்க ஒரு பொண்ணை பாப்ப, பயணம் பண்ணுவ, பஸ்ல ஏகப்பட்ட பொண்ணுங்களை பாப்ப. அவங்கள எல்லாம் பார்க்கும்போது இவங்களை விட என் பொண்டாட்டி தாண்டா அழகானவன் சொல்லி மனசுல சொல்லிக்கிட்டே அதை மனசுல செட் பண்ணிக்கோ. இது உன் மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிரும். உன் குடும்ப பெண்களை தவிர மத்த பெண்களை கண்ணை பார்த்து பேசாத. அவங்கள பார்க்கும்போது உன்னுடைய பார்வையை தாழ்த்திக்கோ. இதை நீ சரியா ஃபாலோ பண்ணனா போதும், ஆட்டோமேட்டிக்கா உன் பொண்டாட்டி உனக்கு ரொம்ப அழகா தெரிய ஆரம்பிப்பா. அப்புறம்